ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிவி ஷிவிங் ஷாப். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு டெய்லராக, நீங்கள் வந்து டைமிங் கரெக்டாக கீப்பப் பண்ணுவீங்களா? இப்போ இன்றைக்கி வாங்கினீங்கன்னா நீங்கள் கஸ்டமருக்கு சொன்ன டேட்லேயே கொடுப்பீங்களா? அதே மாதிரி டெய்லி காலையில் சீக்கிரமாக எழுந்து வீட்டு வேலை முடிச்சுட்டு கரெக்டான டைமில் டெய்லி 10 மணினா 10 மணிக்கு மிஷினில் உட்காந்துருவீங்களா? நைட்டே கட்டிங் போட்டு வச்சுருவீங்களா? காலையில் எழுந்து ஸ்டிச்சிங் ஒர்க் ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்களா? இன்றைக்கி என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதை இன்றைக்கே முடிச்சிடுவீங்களா? இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு இல்லை. ஏன்னா இதெல்லாம் சில நாள் நான் பண்ணுவேன், சில நாள் நான் பண்ண மாட்டேன். அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து எனக்காகவே நான் போட்டிருக்கேன். நான் எனக்குள்ளே என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சேஞ்சஸ் நீங்களும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நம்ம இன்னையிலேருந்தே நம்ம இந்த சேஞ்சஸை நம்மளுக்குள்ளே பண்ணலாம். மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக வந்து ஒரே நாளில் நடக்காது. அது வந்து நம்ம பழக்கமாக மாற்றுற வரைக்குமே நம்மளோட லைஃபுமே மாறாது. நம்மளுடைய லைஃப் மாறணும், நம்மளுடைய தொழில் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரியான நம்மளுக்குள்ள சில மாற்றங்களை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் நம்மளுடைய தொழிலில் வந்து நம்ம நிலைச்சி நிற்கவும் முடியும். அதே சமயம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகவும் முடியும். அந்த மாதிரி நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறேன், நான் வந்து என்னுடைய லைஃப்பில் நான் என்னுடைய தொழிலுக்காக நான் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா டெய்லர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஹைப் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் எனக்குள்ளே ஏற்படுத்த வேண்டிய மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து நம்ம என்ன டைம் நம்ம எழுந்துக்கணும்னு நைட்டு நினச்சிட்டு படுக்கிறோமோ அந்த டைம் கண்டிப்பாக நான் காலையில் எழுந்துக்கணும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நான் என்கிட்ட ஏற்படுத்த வேண்டிய மாற்றம். ஏன்னா சில நாள் பார்த்திங்கன்னா எந்திரிக்கணும்னு தோணும், இருந்தாலுமே சரி இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படி சொல்லிட்டு அந்த அலாரத்தை வந்து அடுத்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு நம்ம ஸ்னூஸ் பண்ணி வச்சுட்டு தூங்கிடுறோம். அதுதான் நம்ம செய்கிற ஃபஸ்ட்டு தப்பு. எந்திரிக்கும் போதே நம்ம செய்யக்கூடிய ஃபஸ்ட்டு தப்பு வந்து பார்த்திங்கன்னா அதுதான். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி நைட்டே நீங்கள் படுக்கும்போது இப்போது நீங்கள் 5:30க்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அலாரத்துலேயே நம்ம கண்டிப்பாக எழுந்திரிக்கணும். அந்த மாதிரி நம்ம எழுந்திரிச்சோம்னா தான் நம்மளோட டேவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு ஃபெயிலியர் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம டேவே வந்து இப்போ நம்ம வந்து அலாரத்தை தள்ளி போட்டு எழுந்திரிக்கும் போது என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம எய்ம் பண்ண நம்ம நினச்ச அந்த விஷயத்தை வந்து பண்ண முடியாத நம்ம அதிலே ஒரு ஃபெயிலியர் தானே நம்மளுக்கு. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு அலாரத்துலேயே நம்ம எந்திரிக்கும் போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு எடுத்ததுமே எந்திரிக்கும் போதே நமக்கு ஒரு சக்ஸஸ் தான் அது கண்டிப்பாக. அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிற டே நம்மளுக்கு அப்போ எப்படி அமையும்னு நீங்களே நினச்சி பாருங்கள். அந்த மாதிரி நமக்கு அமைகிற டே வந்து கண்டிப்பாக அன்றைக்கி நம்ம என்னென்ன நினைக்கணும், என்னென்ன முடிக்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறோமோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு முடிக்கிறதுக்கு நம்மளுக்குள் பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜியே நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்மளுக்குள்ள மாற்ற வேண்டிய சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி காலையில் நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சி வைக்கிற அலாரத்தை மிஸ் பண்ணாமல் அதே டைமில் நம்ம எந்திரிக்கணும். எழுந்திரிச்சதுமே என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த கண்டிப்பாக செய்யலாம். இப்போது இயர்லி மார்னிங் எந்திரிக்கும் போது நம்மளுடைய மைண்ட் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வந்து தையல் தொழில் செய்கிறீங்க, இல்லை நார்மலாகவே ஒருத்தவங்க காலையில் எந்திரிக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சொம்பு நிறைய தண்ணி நம்ம வந்து குடிக்கணும். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம தண்ணி குடிக்காமல் பெரிய கேப் இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடம்பு வந்து ரொம்பவே டயர்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம காலையில் எந்திரிச்சதுமே ஒரு சொம்பு ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃபுல் எனர்ஜி வந்துடும். அதே சமயம் நம்மளுக்கு தூக்கமும் நல்லா தெளிஞ்சிடும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நம்ம என்ன வேலை செய்யணுமோ செய்யலாம். ஒரு சில நேரம் காலையில் எதனா தைக்க வேண்டியது இருந்தாலும் தைச்சிட்டு ஒரு 6:30 7 o'clock வரைக்கும் எதனா ஸ்டிச்சிங்கோ இல்லை கட்டிங்கோ பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டு வேலை செய்யலாம். 7 to 9 நம்ம வீட்டு வேலை சமையல் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 o'clock அந்த மாதிரி வந்து மிஷினில் உட்காரலாம். இது வந்து நான் வந்து எய்ம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது நான் வந்து செய்கிறேனா அப்படின்றது அடுத்தடுத்து வர வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தள்ளி போடுற பழக்கத்தை மாற்றணும். அதாவது தள்ளி போடுற பழக்கம்னா, இன்றைக்கி வந்து நம்ம இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நானும் பிளான் பண்ணி நம்ம கட்டிங்கெல்லாம் கூட போட்டு வச்சுருப்போம். அந்த சமயம் பார்த்திங்கன்னா எங்கன்னா கடைக்கு போகிற வேலையோ கூப்பிடுவாங்கள்ல, இப்போது நம்ம சிஸ்டர்ஸ் இருக்காங்க, இல்லை நம்மளுடைய பக்கத்து அந்த மாதிரி யாருன்னா இருக்கிறாங்க, ஷாப் போகிறோம், இல்லை நமக்குமே எதனா வாங்க வேண்டியது வேலை இருக்கும்.
சரி அவங்க போகும்போது நம்ம அவங்க கூடயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து அப்படியே வச்சுட்டு அவங்க கூட நம்ம வெளியே போவோம். அப்படி இல்லைன்னா யாராவது வந்திருக்காங்கன்னா நம்ம சொந்தக்காரங்க இப்போ நம்ம பக்கத்துலேயே சொந்தக்காரங்க இருக்காங்க. ஊர்லேருந்து சில சமயம் சொந்தக்காரங்க வர்றாங்கன்னா அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கு போக முடியாது சொல்லிட்டு நம்மளையும் கூப்பிடுவாங்க. வாங்க இன்றைக்கி இவங்க வந்திருக்குறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த மாதிரியும் நிறைய டைம் வந்து நமக்கு வந்து டைம் வந்து தள்ளி போகும். அந்த மாதிரி தள்ளி போட்டாலும் நம்ம போயிட்டு வந்துட்டு நம்ம இன்றைக்கி என்ன வேலை முடிக்கணும்னு டார்கெட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த வேலையை வந்து நம்ம முடிச்சுட்டு தான் அன்றைக்கி வந்து அதாவது ஒரு 3 ப்ளவுஸ் தைக்கணும்னு நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்தாலும் நம்ம வந்து அங்கே வெளியே போயிட்டு வந்தாலுமே அட்லீஸ்ட் ஒரு 2 ப்ளவுஸாவது நம்ம அதில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படுக்கணும். அந்த மாதிரி ஒரு இன்றைக்கான வேலையை வந்து இன்றைக்கே முடிக்கணும், தள்ளி போடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு டார்கெட் இல்லாமல் நம்ம ஓடும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டயர்ட் தான் ஆகும். அதே மாதிரி நம்மளுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு இதுவே இருக்காது. அதாவது இலக்கு இல்லாமல் நம்ம ஒரு இடம் எங்கே போகணும் அப்படின்றது தெரிஞ்சால் தானே நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கு நோக்கி போக முடியும். ஒரு விஷயமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாமல் நம்ம செய்யும்போது எப்படி நம்ம வந்து கரெக்டான அது வந்து முடிப்போம். அதே மாதிரி அந்த இடத்த போய் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த டார்கெட் என்ன அப்படின்றது தெரியணும். அதே மாதிரி இன்றைக்கி என்ன டார்கெட்டோ அதை கண்டிப்பாக இன்றைக்கி முடிக்கணும் அப்படின்னும் போது நம்ம அதை நோக்கி வேகமாக ஓடுவோம். அதாவது நார்மலாக நம்ம வந்து எதையை பற்றியுமே திங்க் பண்ணாமல் ஏனோ தானோ அந்த வேலையை நம்ம செய்வோம் அப்படின்ற மாதிரி ஏனோ தானோன்னு இருக்கும்போது நம்மளால் செய்ய முடியாது. அதாவது செய்வோம், ஆனால் வந்து ஒரு சரி இது முடிஞ்ச வரையும் முடிட்டோம் அப்படின்ற அளவுக்கு நம்ம செய்யக்கூடாது. கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இந்த முடிக்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வச்சுக்கிட்டு நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அந்த வேலையை வந்து அன்றைக்கி முடிச்சே ஆகணும் அப்படின்னு வேகமாக செய்வோம். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கை வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக செயல்படும். அதே மாதிரி டைமிங் பார்த்து அடிக்கும்போது நம்மளை வந்து அந்த மாதிரி இந்த வேலையை இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் வச்சு நம்ம முடிக்கும்போது டைமுமே ரொம்பவே மிச்சப்படும் நம்மளுக்கு. அதாவது ஃபுல் டே நம்ம ஒரு மிஷின்லேயே உட்காந்துருந்தோம்னா நமக்கே ஒரு சலிப்பு வரும். ஐயோ என்னடா இது நம்ம லைஃப் இப்படியே போயிடுமோ, நம்ம இந்த மிஷின்கிட்டே தான் நம்மள 365 நாளில் 300 நாள் நம்ம மிஷின்லேயே தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து தோணும். அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து பிரித்து செஞ்சுக்கலாம். அதாவது காலையில் எழுந்து கொஞ்ச நேரம் நீங்கள் டெய்லரிங் ஒர்க் பண்ணுறீங்களா, அதுக்கப்புறம் வீட்டு வேலை செய்கிறீங்க, அதுக்கப்புறம் 10 மணிக்கு உட்காந்து செய்கிறீங்கன்னா லன்ச் வரைக்கும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஈவினிங் செய்யலாம். மறுபடியும் பசங்க வரும்போது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு எதுனா வேலை இருந்தால் செஞ்சு வைக்கலாம். அந்த மாதிரி நம்ம பிரித்து செய்யும்போது நம்மளோட டார்கெட்டுமே சூப்பராக அச்சீவ் பண்ணலாம். அதே மாதிரி நம்மளுக்கு ஃபாஸ்ட்டுமே நல்லா வந்துடும். சீசன் டைம்லலாம் நம்மளுக்கு நிறைய துணி வாங்கி தைக்கிறதுக்கு நல்லா ஃபாஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம டார்கெட் முடிக்கும்போது அடுத்த நாள் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து அடுத்த நாள் என்ன டார்கெட்டோ அது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்வேகம் வரும் நம்மளுக்குள்ள. அதை பற்றி ஒரு பிளானிங்குமே நம்ம பண்ணி வைப்போம். அதாவது இன்றைக்கி டார்கெட் நம்ம முடிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கு என்ன டார்கெட்டோ அதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம், அதுக்கான பொருள்ஸ்லாம் இருக்குதா, நைட் நம்ம கட்டிங் பண்ணி வச்சிடலாமா, இதுக்கான பொருள் இதுக்கான லேஸ் இருக்குதா அப்படின்றத பற்றி நம்ம திங்க் பண்ணி அடுத்த நாளுக்கான பிளான் வந்து நம்ம இந்த டார்கெட்டை முடிக்கும் போதே நம்மளுக்கு அடுத்த நாளுக்கான பிளான் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம மூளை வந்து செய்ய ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்மளுடைய 2வது மாற்றம். கண்டிப்பாக இன்றைக்கான டார்கெட்டை இன்றைக்கி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி முடிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3வது வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு சொன்ன டேட்டில் டெலிவரி கொடுக்குறது. நானுமே நிறைய பேருக்கு கொடுத்துருவேன். சில நேரம் என்ன நடக்கும்னா நம்ம வந்து 5ஆம் தேதி கஸ்டமர் கேட்பாங்க. நானுமே வந்து டேட் வந்து எழுதி வைக்கிறது வந்து 3ஆம் தேதி அந்த மாதிரி எழுதி வச்சுருவேன். ஏன்னா அப்போ தான் நம்ம முடிச்சு வைப்போம் அப்படின்ற மாதிரி. ஆனால் 3ஆம் தேதி நம்ம எடுத்து அதை தைக்கும்போது என்ன நடக்கும்னா அன்றைக்கின்னு பார்த்து ஒரு அர்ஜென்ட் ஆர்டர் வரும். அர்ஜென்ட் ஆர்டர் நான் உங்களை நம்பிதாங்க வந்துட்டேன், நான் நீங்கள் தைச்சி கொடுத்தா தான் நான் இப்போ ஊருக்கு போகணும், 4 மணிக்கு நான் ஊருக்கு போனோங்க, 5 மணிக்கு ஊருக்கு போனோங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு ஆர்டர் வந்துடும். நம்ம வந்து அதை வந்து தைச்சி கொடுக்குற மாதிரி ஆகிடும். அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் கொடுத்தாகணும். அந்த நேரம் என்ன நடக்கும்னா அவங்க வந்து நான் வந்து எப்பவுமே வந்து லைனிங்குமே நான் தான் வாங்கி போட்டுருவேன், லேஸ் எல்லாம் கூட நானே வாங்கி வச்சிருவேன். அவங்க அந்த நினைப்பில் என்ன பண்ணுவாங்க, அந்த அர்ஜென்ட் நேரத்துலையுமே அவங்க எதுவுமே வாங்கிட்டு வர மாட்டாங்க. நம்மளே வாங்கி போட்டு நீங்கள் வாங்கி போட்டு கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம வந்து வீட்டில் வச்சுருந்தா ஓகே அந்த கலர். சப்போஸ் அப்படி இல்லைன்னா நம்ம அதுக்குன்ட்டு ஷாப் போய் வாங்கிட்டு வந்து தைச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்பவே டைம் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கும். அதாவது ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னும் போது நம்ம அவாய்ட் பண்ணவும் முடியாது, செஞ்சும் கொடுத்தாகணும். அந்த நேரத்தில் செஞ்சு கொடுத்துட்டு என்ன நடக்கும்னா நம்ம அதுலேயே வந்து டயர்ட் ஆகிடுவோம். ஏன்னா கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து நம்ம செஞ்சு வச்சு கொடுத்து தைச்சி கொடுக்கும்போது அதுவே டயர்ட் ஆகிட்டு இன்றைக்கி என்ன நம்ம பிளான் பண்ணியிருந்தோமோ அது தைக்க முடியாமல் போயிடும். மறுநாள் நான் வேறு பிளான் பண்ணியிருப்போம், அதை தைப்போம். அப்புறம் 5ஆம் தேதி அந்த கஸ்டமர் ஃபோன் பண்ணும்போது அன்றைக்கி தான் நம்ம வந்து அவங்கள்ட்ட அர்ஜென்ட்டாக எடுத்து தைக்கிற மாதிரி இருக்கும்.
எனக்கு வந்து நிறைய டைம் இது மாதிரி தான் நடக்கும். அந்த மாதிரி நடக்கும்போது என்ன நடக்கும்னா, கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த நேரம் நம்ம வந்து கடகடன்னு தைக்கிற மாதிரி இருக்கும். கஸ்டமருமே சொல்லுவாங்க, அக்கா நான் கொடுத்து இவ்வளோ நாள் ஆச்சுக்கா, நீங்கள் இன்றைக்கி நான் கேட்குற அன்றைக்கி நீங்கள் உட்காந்து தைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு தள்ளி தள்ளி போகும். அந்த மாதிரி தள்ளி போகும்போது தான் நம்ம ரொம்பவே கஸ்டமருக்கு வந்து ஒரு ஹரிபரியாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் கொடுத்துருக்கலாம், நான் போட்டு பார்க்கணும் அப்படின்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் மாதிரி, அதாவது ஒரு சின்ன திருப்தி இல்லாத மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து அதுவே ஒரு 2 days முன்னாடி முடிச்சு அவங்ககிட்ட கொடுத்தோம்னா அவங்க வந்து போட்டு பார்த்துக்கிறதுக்கும் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா பண்ணி கொடுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த சமயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் கஸ்டமருக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அடுத்த மாற்றம் பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து எல்லாமே ஆசையாக இருக்கும். நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக எல்லாமே செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சி இறங்கிடுவோம். நானுமே அந்த மாதிரி நிறைய வாட்டி இறங்குவேன். ஆனால் நம்ம 2 நாள் செய்வோம், 3ஆவது நாள் பழையபடி ஆகிடுவோம். அந்த மாதிரி பழையபடி ஆகக்கூடாது. இது வந்து நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய அடுத்த மாற்றம். அதாவது நம்ம இன்றைக்கி ஒரு விஷயம் செய்யணும்னு நம்ம தொடங்கிட்டோம்னா அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக நம்ம 21 நாள் செய்யணும். அதாவது இது நிறைய சேனல்லே நான் பார்த்துருக்கேன். 21 நாள் நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது கண்டிப்பாக அது நம்மளுடைய பழக்கமாக இருக்காது, வழக்கமாக மாறிடும். அதாவது நம்ம எப்படி டெய்லி காலையில் எழுந்திரிச்சோம்னா ப்ரஷ் பண்ணுறோம், குளிக்கிறோம், இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு ரொட்டீனாக இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம இந்த விஷயங்களை ஒரு ரொட்டீனாக மாற்றணும். அதுக்கு வந்து நம்மளுக்குள்ள கண்டிப்பாக இது செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு விடாப்படி கண்டிப்பாக அதாவது அடம் பிடிக்கணும். நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம அடம் பிடிப்போம்ல பார்த்தீங்களா, அந்த விஷயம் நம்மளுக்கு நடக்கிற வரையும் நம்ம அந்த விஷயத்தை பற்றியே யோசிப்போம். அந்த விஷயம் நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி எங்கே போனாலும் அந்த விஷயத்தை ரிலேட் பண்ணி நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தை வந்து நான் இப்போ அடம் பிடிக்க போகிறேன். அதாவது நீங்களுமே இதே மாதிரி அடம் பிடிச்சி இந்த விஷயத்தை நீங்கள் நடத்தியே காட்டணும். நானும் நடத்தியே காட்டணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம இன்னையிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த நம்ம என்னென்ன மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம அடையிற வரைக்கும், நம்மளுடைய வழக்கமாக மாறுற வரைக்கும் நம்ம அதை விடவே கூடாது, விடாப்படியாக இருக்கணும். நீங்களும் வந்து இதே மாதிரி உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றணும், உங்களுடைய தொழிலில் என்னென்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம பேசலாம். அதே மாதிரி என்ன மாதிரி நீங்கள் யாரெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அதே மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா திறமை மட்டும் இருந்தால் பத்தாது, அதுக்கான முயற்சியும் இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய ஒரு நாள் ஒரு விஷயத்தை செய்கிறோம்னா அதை டெய்லி செய்கிறோம், அந்த கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதுவுமே இருந்தால் தான் நம்மளுடைய தொழிலில் நம்ம அடுத்த லெவலில் போக முடியும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே டெய்லரிங் ஈஸியாக கற்றுக்குறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் எங்கன்னா ஒரு கடை தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தெருவிலே பார்த்திங்கன்னா ஒரு 4 வீடுக்கு ஒரு டெய்லர் இருக்காங்க. அவ்வளோ போட்டியாக இருக்குது நம்ம தொழிலில். அப்படி இருக்கிற தொழிலில் வந்து நம்ம எஃபோர்ட் போகலன்னா கண்டிப்பாக நம்ம ஃபீல்ட் அவுட் ஆகிடுவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ளே நீங்கள் சில மாற்றங்களை என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லா தோழிகளுக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். உங்களுடைய தொழிலில் நீங்களும் அடுத்த லெவல் போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.